வருவான்டா. எப்படி சிங்கம் பிஜிஎம் போடணுமா? ஆமா, பில்லா படத்துல நடிச்சிருக்கான் தெரியுமா? பில்லா பட பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்ல வருவான்டா. அது வேறயா? ஆமா, நயன்தாராவை பார்த்துருப்பானே. நயன்தாராவா வரான் பாரு எங்க பில்லா பிரேம். ஒரு ஆங்க ஒரு படத்துல வருவான் பாரு. மணிட்டு வந்து டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு வந்துட்டேன், கொடுத்துட்டான் மணி. இதான் தொலைச்சது யாருன்னு நாய் தெரியுமா? மேல ஒரு நாய் உட்காந்துருக்கு, அந்த நாய் தான் தொலைச்சிருக்கு. இந்த காருக்குள்ளதான் இருக்கு, இதோ இதே காருக்குள்ளதான் இருக்கு. இன்னும் இதுக்குள்ளதான் இருக்கு. ஆமா, இன்னும் இதுக்குள்ளதான் இருக்கு. நான் எங்க இருக்குன்னு தெரியல மச்சான். என்னன்னா தினேஷ் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான்டா, இவனும் அவனும் அங்க உட்காந்து சாப்பிட்டு இருந்தானுங்க. சாப்பிட்ட மேடி போன்லாம் அங்க இருந்துச்சு. சாப்பிட்ட மேடிக்கு பையன் எடுத்து எங்க வச்சானே தெரியல. இல்ல சாப்பாடோட சேர்ந்து முழுங்கினாலும் முழுங்கிருப்பாங்க. vlog எடுக்க ஆரம்பிச்சதுல என்ன நேரமோ நல்ல நேரமா கெட்ட நேரமா தெரியலடா, ஒண்ணுமே வேலைக்கு ஆகலடா. மைக்கு தொலையுது. இவன் தான் இன்னைக்கு சரி ஃபர்ஸ்ட் மச்சான் கொஞ்சம் வீடியோ மட்டும் எடிட் பண்ணி செட் பண்ணி கொடுறா அப்படின்னு ஒரு எடிட்டர் எல்லாம் கூப்பிட்டு இருந்தேன். பையன் படத்துலலாம் ஒர்க் பண்ணிருக்கான்னு என் லேப் நக்கிட்டு போயிடுச்சு. பையன் வந்துட்டு ரில்லுவான இங்க வாடா, அதாவது எங்க டீம்ல ஒரு ஆள் மச்சான். அந்த நாய் எப்படி படுத்திருந்தான் பொறுப்பே இல்லாம. அங்க அதாவது வந்ததுல இருந்து முதுகு வலின்னு படுத்தவன் தான். அந்த முதுகு வலிக்கும் ஒரு கதை இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, முதுகு வலி வச்சு அந்த போட்டோ வைக்கல, அது பையன் வீடியோ எடுத்துட்டேன், அதை உங்களுக்கு போடுறேன் பாருங்க எப்படி இருக்கான் அந்த பையன். பையன் என்ன பண்ணிட்டுக்கிறான், கட்டடத்துல வேலை பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து பையன் உழுந்துட்டுக்கிறான். சைட் இன்ஜினியர்ல சைட் நான் கல் தூக்குறேன். கல்லு இவெல்லாம் கல் தூக்குவானாடா அவன். நாய் ஒரு 1 லிட்டர் பாட்டில் கூட்டு வந்தா முதுகு வலிக்குதுன்னு வாண்டா. அந்த நாய் பசிக்குதான், அவர் வெளியும் போக மாட்டாராம், ஆனா சோறு இவருக்கு வரணுமா. அப்படி மண்டையை கழுவி பின்னாடி, அதாவது வண்டி டிரைவர் மாதிரி ஒருத்தனை கூட்டு போயிருக்கான். நான் பெல் அடிச்சுட்டான், இந்த வராரு. இப்போ வந்துட்டு இருங்க, பையன் செத்தான். பாத்தியா கெட்டப்ப பத்தி ஆள உயிரோடு ஒண்ணுக்கு இருக்கிறியா? ஏண்டா நீலாம் ஒரு மயிர் ப்ரோ. மேல இருந்து விழுந்துட்டீங்களா பில்டிங்ல இருந்து? போட்டோ எடுக்கலையே. இது போட்டோ ஷேர் பண்றேனா? போட்டோ இல்ல மச்சான், வீடியோ எடுத்துருக்கேன். வீடியோ எடுத்து தம்பி எதுக்கு ஒண்ணு மண்டைகளை காட்ட வைக்கிறது? சொல்லு. நிறைய இருக்கு. இரு என் தலைவன் வரட்டும் சுதனே. இன்னொரு தலைவனுக்கு போன் அடிக்கிறேன், அவன் இன்னைக்கு வச்சு பாத்துக்கிறேன்டா. A few moments later. வீடியோ கால் பண்ணு. வந்துட்டான் என் தலைவன் பாரு, எவ்வளவு வேகமா இருக்கான் பாடுறான் அவன். இப்ப மட்டும் தூக்கம் வராதடா. அவன் நல்ல கேளு. அப்ப யாரும் சொல்ல மாட்டாங்க. யார் சொன்னா? நான் பேசவே வேணாம், என் மச்சானே பேசுவான். நீ பேசுடா, நீ பேசு. என்ன கண்டென்ட் சொல்லி கொடுத்தானே இவ்வளவு நேரம் இப்படி பேசுறா அப்படின்னு. ஈஸ்வரா, நீங்க தானே சைட் இன்ஜினியரிங் அங்க வேலைக்கு போறேன்ல. கேட்டா நான் வேலைக்கு போறேன், அதனால நோம்பு வைக்க மாட்டேன் அப்படிங்கிறான்டா. என்னன்னு கேள்றான் அவன். ஆமா நீ எத்தனை மணிக்கு வேலைக்கு போற? நான் காலை 8 மணிக்கு போறேன், 8:30 மணிக்கு போறேன். நான் சொல்றேன் கேளு. நீ வந்து காலை வந்து ஜெக்ஷன் போறாத, நோ புஷ் காலால டென்ஷன் ஆயிட்டாங்க. என்ன 8 மணிக்கு போறியா? நீ நோம்பு வைக்கிறீங்க, நோம்பு வைக்கிற வாய் கெட்ட வார்த்தை பேசலாமா? உனக்கே தெரியுது அவன் கஷ்டம், உனக்கு புரியுது. காலை மாலை இரவு 3 வேளையும் டயர்டா? எனக்கா? நெவர். எங்க வீட்டுல வந்து அப்பாவிமா நடிக்கிறான்.
எங்க வீட்டுல சொல்றாங்க இவ்வளவு அப்பாவே இருக்கிறான் இவன் என் கூட எல்லாம் சேராதீங்க அப்படிங்கிறாங்க என் வீட்டுல. ஒன்னையே ஒரு ஆளு ஒரு ஃபேமிலியே ரோல் மாடலா வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் ரோல் மாடல் என்ன எடுக்கலாம்டா? ஒன்னே எடுக்கலாமா? நான் நல்லவன்டா, பெருமையா பேசலாமா? நான் நல்லவன்டா, வீட்டுக்கு தெரியுது, உங்களுக்கு புரியல. 4 வீட்டுல போய் 4 பேர்ட்டையும் வாங்கி திங்கிற. வீட்டுல உள்ளவங்களுக்கு அருமை தெரியுது, என்ன தெரியல, அருமை தெரியல. முடிச்சு விட்டீங்க பாய். அதுதான் அவனோட சைட் இன்ஜினியர் வேலை. மாத்திரம் சைட்ல என்ன பண்ண நீ? என்ன பண்ண? ஒரு நாள் சிமெண்ட்டுக்கு எவ்வளவு மண்ணு போடணும் சொல்லு. ஒரு நாள் பண்ணேன். சிமெண்ட்டுக்கு எவ்வளவு மண்ணு போடணும்? நாங்களாம் சிவில் இன்ஜினியர். அதாவது நாங்களாம் இல்ல, நாங்களும் சொல்லக்கூடாது. ஒரு நாள் பண்ணேன். ஒரு நாள் கூட்டிட்டு போயிட்டு உன்னை நான் தெரியாம சொல்லிட்டேன். அத பெரிய தப்பு பண்ணி. என்ன சொன்னேன்? அந்த அக்காவை கூட்டிட்டு போனடா அப்படின்னு. ஆமா, இங்க பாரு சித்தாலயா அந்த இடத்துக்கு வேலை அவனுக்கு. அங்க உள்ள சித்தாலய இந்த சைட்ல அந்த சைட்டுக்கு கூட்டு போறது, அந்த சைட்ல இருந்து இந்த சைட்டுக்கு கூட்டு போறது. அது ஏன் வேலைன்னு கிடையாது தம்பி. வேலை அங்க யாரு வேலை? தமிழ்நாட்டுல வேலை பாக்குற முக்காவாசி சைட் இன்ஜினியர் வேலை அதுதான். என்னது சித்தாலய அதுதான் வேலை. அப்புறம் எதுதான் வருஷம் 1.5 லட்சம் கட்டி படிக்கிறானுங்க? அப்படி வந்து என்னைய மட்டும் கிடையாது, நம்மள எங்களை மாதிரி இருக்கிற பல பேர் அந்த மாதிரி கேள்வி கேட்கும். அதாவது இந்த உலகம் இப்படி இருந்தா என்னதான் பண்ணுவானுங்க? எல்லா சிவில் இன்ஜினியரும் தலையில துண்டு போட்டு இந்த இப்படி போட்டு உட்காந்துக்கோங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான், இப்படி போடுங்க. நான் என் தலையில போட்டுருக்க கூடாது, இது போட வேண்டிய தலை இவர்தான். சிவில் இன்ஜினியர். பாருங்க சிவில் இன்ஜினியர் பத்தி எவ்வளவு தப்பா பேசுறாங்க. ஆனா இந்த நாயுமே சிவில் இன்ஜினியர். ஆனா பாக்குற வேலை வந்து குட் மார்னிங் குட் நைட்டுங்கிற மெசேஜ போட்டு சம்பளம் வாங்குறான். கொடுப்பன இருக்கணும்டா. உனக்கு கிராக்கு மாட்டி இருக்கு. எனக்கு காலேஜ்ல இருந்து லக்கு தான், ஸ்கூல்ல இருந்து லக்கு தான். உனக்கு ஏதோ மச்சம் இருக்கு. ஆமா, இங்க புரியல, இங்க ஒன்று இருக்கு. அதாவது ஒரு பொறுப்பு இருக்காடா. வந்து ஏதாவது ஒன்னாவது பண்ணியா வந்து என்ன பண்ண? வந்த படுத்த சூத்த ஆட்டிட்டு படுத்துட்டான். படுத்துட்டு பசிக்குதுன்னு போயிட்டான். தின்னுட்டு இப்ப உட்காந்துருக்கான். பிரியாணிய வந்து லெக் பீஸா கேட்டு லெக் பீஸா அடிச்சுட்டு சேனலுக்கா என்னடா பண்ண? சேனலுக்காண்டி என்னடா பண்ணல? நான் வந்துட்டான். இந்த பாரு, அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவரு தாண்டா உன்ன. வாங்க அவரே என்ன போன் எடுத்துட்டு பாத்ரூம்ல போறாரு. கேளு வந்தோடனே கேளு. A few moments later. ஏன் பாத்ரூமுக்கு போன் எடுத்துட்டு போறேன்னு கேட்க சொல்றேன். கால்ல இருக்காரா? யாரு கால்ல? இந்த மாதிரி ஜோக்லாம் வீலா 18 வயசு கீழே உள்ளவங்க பிரெக்னன்ட் லேடிஸ். அவன் மாதிரி தான் இருக்கான் அவன். கரெக்டா? வேற யாரும் சொல்லாதீங்க. சொல்லு சொல்லு. அதான் சொல்றேன். 18 வயசு கீழே உள்ளவங்க பிரெக்னன்ட் லேடிஸ். இந்த வீடியோ யாரும் பார்க்காதீங்க. அந்த மாதிரி நல்லா சொல்லுது. கேமரா பார்த்து 18 வயசு கீழே உள்ளவங்க பிரெக்னன்ட் லேடிஸ். இந்த வீடியோ யாரும் பார்க்காதீங்க. இல்ல திரும்பி சொல்லு, நான் குடுக்க பேசிட்டேன். ஒரு வாட்டி ரிப்பீட் போட்டு கேட்டுக்கிட்டு என்ன பண்ண போறத? சொல்லு 18 வயசு கீழே உள்ளவங்க. இல்ல அதே வாய்ஸ்ல அந்த ஸ்லாங் வரவே இல்லடா. என்ன ஸ்லாங்டா? 18 வயசு கீழே உள்ளவங்க அந்த மாதிரி. அவன மாதிரியே சொன்னியா? சொல்லு. அவன மாதிரியா சொன்னேன்? ஆமா, அவன மாதிரி தானே இருக்கு. நீ சொல்லு. கண்ணத்துல கை இப்படி அந்த மாதிரி. 18 வயசு இப்படி இல்ல, நான் வைக்க மாட்டேன். நீ பண்ற ப்ளீஸ். அடே 1 2 3 தான்டா காம்பா. பண்ணல பண்ணு. 1 2 3 தான்டா காம்பா. சரி பண்ணு. 18 வயசு கீழே உள்ளவங்க. மறைக்காம பேசுறான். நீ பாண்டி அத பண்ண சொல்லி. பாண்டி அந்த அவன்ட கேளு. ஏய் ராம், இங்க திருப்பாதடா. திருப்பா. தெரிஞ்சு மாட்ட. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. வீடு பார்த்தேன். கதவு தட்டினா லேடி வந்து எட்டி பார்த்துச்சு. அவ்வளோதான் தட்டி எட்டி பார்த்துட்டு இல்ல நல்லா கிட்ட பார்த்து ஃபேஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இல்லப்பா ஆல்ரெடி ரெண்டு கொடுத்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா. அந்த ஒரு நாள் முன்னாடி தான் அந்த வீடை பார்த்தேன் நான். சரி ஓகேன்ட்டு ஒரு வாரம் கழிச்சு அந்த ரவுண்டு போறேன். திருப்பி போர்டு அங்கேயே தான் இருக்கு. பார்த்துருப்போம் எல்லாம் மூஞ்சியை பார்த்துட்டு இவனுக்கெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு போயிருப்போம். அதுவும் இல்லாம சைனாக்காரன் முஸ்லீமா இருக்கணும். நாங்க ஒரு வீட்டுல கால் பண்ணும்போது இன்னொரு வீட்டுல நீங்க வந்து முஸ்லீமா அதான் நீ சைனான்னு கால் பண்ணா இது வெஜ்ஜா நீங்க நான் வெஜ்ஜா எத்தனை தான் வச்சிருக்கீங்க? பேச்சுலர்ஸ்லாம் ஓகே தான் தம்பி. வீட்டில் வெஜ்ஜு தானே சாப்பிடுவீங்க? ஐயா அங்கிள், கறி மீன்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமா? செய்யறப்போ சூடா சாப்பிடுவோம், அப்போதான் சூப்பரா இருக்கும். அல்சாவத்துல அந்த வீடு பார்த்தேன். சரி ஓகே நான் கால் பண்ணேன். தம்பி இல்ல பேச்சுலர்ல ஃபேமிலி தான்ப்பா. சார் ஃபேமிலி தான் சார். என்ன யார் யாருப்பா? அப்பா அம்மா தம்பி 4 பேர் சார். இல்ல சார் இல்லப்பா ஃபேமிலினா இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை, இதுதான் ஃபேமிலி. இல்ல எப்படி தெரியல ஃபேமிலில யாராச்சும்
நானே என் வைஃபை என் புருஷன். இதை விட கொடுமை புரோக்கர்ஸ். அவனுக்கு இல்ல கமிஷன் வரணும் ஓகே, அதுக்குன்னு எது ஹையா இருக்கோ அது இங்க ஓனர் கிட்ட என்ன பேசுவான்னு தெரியாது ரேட்டு. ஆனா என்கிட்ட வந்து 14,000 ரூபாய் 5,000 ரூபாய். நான் அது கம்மியா கேட்டேன். இல்ல இதுதான் இருக்கு. இதே மாதிரி எல்லா புரோக்கரும் அப்படிதான் பண்ணுவாங்க. அம்மா அவனுக்கு 16,000 அவனுக்கு 2,000 రూపాయలు. ఫస్ట్ ప్లాట్ ఏమో షారుఖ్ ఖాన్ది, దాని పక్కనేమో సల్మాన్ ఖాన్ది, దాని పక్కనేమో అమీర్ ఖాన్ది. అక్కడే దెబ్బతున్నావు. అది హృతిక్ రోషన్. வீட்டுல புரியாதுடா அம்மா அப்பாக்கு. இந்த மாதிரி வீட்டுல பசங்க இருக்காங்களே அவங்கள வச்சு தேடு. அது இல்லைன்னா போன்ல இருக்கே நோ புரோக்கர் அது பே பண்ணி தான் பண்ணணும். சரி பே பண்ணி தேடி கிடைக்கல. அப்புறம் எதுக்கு ஃபோன் யூஸ் பண்ற நீ? உனக்கு என்ன யூஸ் பண்ண தெரியும்? அதே வேலை தேடும் போது லிங்க்டின் இல்லைன்னா ப்ரீமியம் போட்டு அந்த நௌக்கரின்னா இப்போ எல்லாமே ப்ரீமியம் போட்டு காசை பூரா திட்டமாக்குறேன். இன்னும் வேலை வாங்கல. எவ்வளவுதான் காசு வெளிப்பேன். இந்த அது காசு வாங்கினேன், இது காசு வாங்கினேன், அது காசு வாங்கினேன், வேலையை காணாம். வேலைக்கு எத்தனை பேர்ட்டு வேலைக்கு தேடி எவ்வளவு வேலை. ஆம்பளையா பிறந்தா இவ்வளவு இதான் கஷ்டம். இல்ல யாரா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, வீட்டுல போய் வைக்கிறதுனால கஷ்டம். அவன் வந்து மண்டையை கழுவி வேலை வாங்குறதுக்குள்ளயுமே இங்க கிழிஞ்சு போயிரு. என் வீட்டுல காசு போட்டியே வேலை கிடைச்சிச்சா. காசு போட்டோம் உங்க ஐயா வந்து இப்பயே கேட்டேன். உங்க அத்தா இல்லவாப்பா உங்க அப்பா உங்களா கேக்குறாரு. எங்க அம்மா உங்க அப்பா கிட்ட காசு இருக்கு எப்படி கேக்குறாரு. உங்க அத்தா எங்க கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. உனக்கு கூப்பிட்டா என் மயன் கம்பெனி வச்சு நடத்துறாரு கேக்குறான். வேலை இந்த அப்பா இந்த மயனா இந்த வேலை வச்சுக்க 50,000 சம்பளம். நீ என்ன கிழிச்சு உன் பையன் பேர் உன் பேரை சொன்ன வேலை தரதுக்கு அப்படின்னு கேக்குறியாடா? எங்க அத்தா என்ன கலையாது. ஏன்னா உன் வயசுல லட்சக்கணக்கில் சம்பாதிச்சேன்டா அப்படின்னு. உங்க வயசுல லட்சக்கணக்கில் சம்பாதிச்சீங்க. 20,000 சம்பாதிக்கிற டவுசர் கிளி. அப்ப என்ன பல கோடி வச்சிருக்கீங்களோ? பல கோடி வச்சு நான் என்ன இன்னொருத்தண்ட போய் உங்க அப்பா சம்பாதிச்சிருக்கான்றாரு. எங்க அப்பா சொல்றாப்புல கேட்க வேண்டியதானே எங்கனே சொல்லிட்டு கேட்டேன். அந்த காலத்துல நானா 17 வயசுல மலேசியாவுக்கு போனேன். உங்க ஐயாவோட கடனை அடைச்சோம். ரைஸ் மில்ல வந்து மீட் எடுத்தேன். அதை மீட் ரைஸ் மில்ல ஒருத்தி வச்சிருந்தேன். அதுல ஒரு மீட் வச்சிருந்தேன். பேசுங்க என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசுங்க. சரி எங்க கிட்ட பேசினா தானே பரவாயில்லடா. கடைக்கு வர கஷ்டப்பட்ட போது கொண்டு பேசிக்கிட்டு இருப்பாரு. பையன் உருப்பட மாட்டான். நான் சைட்ல நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் போது மச்சான் இது எப்படி பண்றது, அதை எப்படி பண்றது, இது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு கேட்பேன். சரி நான் ஏதோ படிக்கிறது போல அது பண்ணது போல சொல்லிட்டு நானே ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு தனியா ஆரம்பிச்சுட்டா நான் இந்த சைட். வெரி குட்ரா, கை கொடு. கொடு. அழுத்து ஒண்ணுமே ஆகாது. எனக்கு வலிக்காது. இந்த கையிலேயே ஒண்ணு இருக்கு. இந்த உடம்புல குளிப்பாடா உங்களுக்கு இது தெரியுமில்ல? இல்லடா அது ஒண்ணுதான் கட்டி. அது ஒண்ணு இந்த மாதிரி இங்க ஒண்ணு. பால் சின்ன கரெக்டாவே வச்சிருக்கீங்க. இல்ல எனக்கு உடம்பு ஃபுல்லா பால் நீ எப்படி ஆமாண்ணே. இது இப்படி வெல்கம் டு பால் விலாக். கரெக்டா இருக்குடா பால். எப்படி வெல்கம் டு பால் விலாக். இந்த சேனல்ல வந்துட்டு பண்ணு